அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸில் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. இந்த கொஷினை வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீடியோவிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அமெண்ட்மெண்ட்டை பற்றியும் நம்ம என்ன சேனலில் போட்டிருக்கேன், ஆர்டிக்கல் 368ன்னு சொல்லி ஒரு வீடியோ, யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வீடியோ, அது டிஎன்பிஎஸ்சிக்கும் பொருந்தும் அந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதை போயிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலையும் நம்ம கிளியர் கட்டாக அமெண்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கன்சர்ன், அதாவது கன்சர்ன் வித் ப்ரீஆம்பிள் அஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, இப்போது இந்த கேஸ் நிறைய கேஸஸ் ஒரு 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது சங்கரி பிரசாத் கேஸ் ப்ரீஆம்பிள் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோலக்நாத் கேஸு, தர்பார் யூனியன் கேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேசவனந்த பாரதி கேஸ்லலாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரீஆம்பிள் இஸ் த இன்டெக்ரல், அதாவது ப்ரீஆம்பிள் ஒரு ப்ரீஃபேஸு, இன்டெக்ரல் பார்ட்டு தான். ப்ரீஆம்பிள் ஒரு பார்ட்டு தான், இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டு தான். சப்போஸ் ஏதாவது ஒரு டவுட்னா நம்ம ப்ரீஆம்பிள் வச்சு தான் ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் கேசஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லப்பட்ட கேஸு இதில் எது இல்லை அப்படின்றது தான். இப்போ பெர்பார் யூனியன் கேஸ்லேயும் என்ன, ஃபஸ்ட்டு சங்கரி பிரசாத் கேஸில் மட்டும்தான் 1951 அது சங்கரி பிரசாத் கேஸுன்னு சொல்லுவாங்க. 1951 அது மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரீஆம்பிள் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரீஆம்பிள் ஒரு கான்ஸ்டியூஷனோட ஒரு அங்கம் கிடையாது, பகுதி கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெர்பார் யூனியன் கேஸ்லையும் சரி, ப்ரீஆம்பிள் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரீஆம்பிள் ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேசவனந்த பாரதி கேஸ்லையும் இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்லையும் ப்ரீஆம்பிள் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, 1995 ப்ரீஆம்பிளும் ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேகர் சிங் கேஸில் மட்டும்தான் இந்த கொஷினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்சர் கேகர் சிங் கேஸ் தான். இந்த கேகர் சிங் கேஸை இப்போ ஆன்சர் தெரிஞ்சிச்சா உடனே வீடியோ கட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த கேகர் சிங் கேஸ்னால் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா? இதுதான் பிஒய்க்யூவை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கேகர் சிங் கேஸ் இதோடு முடிஞ்சிருது, ஆன்சர் தெரிஞ்சிச்சு, அதோடு முடிகிறது கிடையாது. நாளைக்கு இதை வச்சு வேறு எதனா கேள்வி கேட்கலாம். இது பாருங்கள், இதுதான் கேகர் சிங் கேஸோட ஒரு ஷார்ட் நோட்ஸ். கேகர் சிங் கேஸ்னால் என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு ஃப்யூச்சர்லேயும் இதை சார்ந்த ஒரு கேள்வியும் கேட்கலாம். இந்த கேள்வி யூபிஎஸ்சி 2025 அதாவது லாஸ்ட் இயரில் இது சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2025 யூபிஎஸ்சியில் ஐஏஎஸில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினை. இது டிஎன்பிஎஸ்சிலும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன கேஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். கேகர் சிங் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அசாசினேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது கொலை செஞ்சுருப்பாங்க. அக்டோபர் 31, 1984 பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ரெட்டாலியேஷன் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நடத்தியிருப்பாங்க. அதுக்காக ரெட்டாலியேஷன் பண்ணுறதுக்காக அவங்கள அசாசினேட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள கொலை செஞ்சுருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, கேகர் சிங் அலாங் வித் சுஷன் சிங் 2-3 பேருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, செஷன் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், சென்டென்ஸ் டு டெத், அதாவது டெத் சென்டென்ஸை கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் அப்பீல் பண்ணியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருப்பாங்க, மேல்முறையீடுன்னு சொல்லுவாங்க. மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க மறுபடியும். எப்போ அப்படின்னா செப்டம்பர் 7, 1985 மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க. அதையும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவ டிஸ்மிஸ் பண்ணிடும். கடைசியாக பிரசிடென்ட்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது, பார்டனிங் பவர், அதாவது மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம மர்சி பெட்டிஷன், கருணை மனு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்டு பிரசிடெண்ட் மன்னிப்பு கோரலாம், அதாவது இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை குறைக்கலாம், அதாவது ரிகரஸ் இம்ப்ரீஸ்மெண்ட்லேருந்து நார்மல் இம்ப்ரீஸ்மெண்ட்டை கொண்டு வரலாம், 5 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து ஆர்டிக்கிளில் கொடுக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன்லே. அதுபடி பிரசிடென்ட்ஸுக்கு அவங்க கெகர் சிங்கோட சன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மர்சி பெட்டிஷன், கருணை மனு பிரசிடென்ட்டுக்கு போட்டிருப்பாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த பார்டனிங் பவர் இருக்கு இல்லையா, மன்னிப்பு கடிதம், இது வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பார்டனிங், நீங்கள் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து நீதிமன்ற புலனாய்வுக்கு உட்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். நீங்கள் பார்டனிங் பவர்னால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. இது வந்து பார்டனிங் பவர்னால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் கொடுப்பாங்க. பட் அப்படி கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற புலனாய்வுக்கு உட்பட்டது, அவங்க கூட எடுக்கக்கூடிய டெசிஷன், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸு. இதை சார்ந்த கேள்விகளும் வந்துட்டுருக்கு டிஎன்பிஎஸ்சியில், ஓகேங்களா. கெகர் சிங் கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கோம், பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்ல, அதாவது பிரசிடென்ட் மன்னிப்பு கோரக்கூடிய விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கு புலனாய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுதான் இந்த கெகர் சிங்கோட கேஸு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பி தான், கெகர் சிங் கேஸ் தான், ஓகேங்களா. இந்த கேஸ் நோட்ஸை பாஸ் பண்ணி நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. நாளைக்கே வந்து பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா அப்படின்ற கேள்வி கேட்கலாம். இந்த கேஸை கேட்காம இந்த விஷயங்கள் கேட்கலாம். இன்னொரு கேள்வியும் இதிலிருந்து கேட்கலாம், என்ன அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பார்டனிங் பவர் கொடுக்கும்போது அது வந்து டிஸ்கிரிஷ்னரி பவரா அப்படின்னு கேட்பாங்க. டிஸ்கிரிஷ்னரி பவர்னா விருப்பப்படி கொடுக்கலாமா பார்டனிங்க, அப்படி கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு டிஸ்கிரிஷ்னரி பவர்லாம் எதுவுமே கொடுக்கப்படலை. ஒரே டிஸ்கிரிஷ்னரி பவர்னா விருப்பப்படி எதுவுமே செய்யக்கூடாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் பிரசிடென்ட் வந்து செயல்படணும். சில பவர்ஸ் இருக்குது, அது வந்து கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கெகர் சிங்கோட கேஸு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய கேள்வி கேட்கலாம். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னா என்னன்னு கேட்கலாம், கெகர் சிங் கேஸ்னால் என்னன்னு கேட்கலாம், பிரசிடென்ஷியலோட பார்டனிங் பவர் லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூவா அப்படின்னு கேட்கலாம், பிரசிடென்ட்டோட பார்டனிங் கொடுக்கக்கூடிய பவர் வந்து டிஸ்கிரிஷ்னர் விருப்பப்படி பவரா அப்படின்றது ஒரு 4 கேள்விக்கு மேலே இதில் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.